Hi friends, welcome to Tulasi Priya Recipe. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் தான் ரெடி பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தீபாவளி அப்படினாலே கண்டிப்பா நம்ம எல்லார் வீட்லயும் வந்து முறுக்கு சுடுவோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா செய்ய போறது முறுக்கு தான். இப்போ முறுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை ரெடி பண்றதுக்கு ஒரு க்ளீனான பாத்திரம் எடுத்துக்கலாம். 3 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு கிளாஸ் எது வேணால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கப்பில் அளந்து போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலை மாவு வந்து நீங்கள் போடும்போது நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக ஓமம் போட்டுக்கிடலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு கரண்டி நெய் ஊற்றிக்கிடலாம். நீங்கள் நெய் தான் ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எண்ணெயை கூட வந்து சூடு பண்ணி ஊற்றலாம். முறுக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் கரெக்டான பக்குவம் நம்மளுக்கு வராது. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப இழுக்கும், கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம பிழியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நார்மலாக பிணைச்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ முறுக்கு பிழியலாம். முறுக்கு புளியறதுக்கு வந்து நம்ம இந்த அச்சு எடுத்துருக்கோம். நீங்கள் நார்மலான முறுக்கு புளியற அச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து சிலிண்டர் ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாம். மாவு வந்து உலக்கில் போடுறதுக்கு முன்னாடி நல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா நம்ம பிழியும் போது ரொம்ப ஈஸியாக வரும் முறுக்கு. ஒரு தட்டில் முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கிறேன். எண்ணெயில் வந்து நம்ம டைரெக்டாகவும் முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து மொத்தமாக வந்து புழிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கவர்லேயும் பிழிஞ்சு வச்சுக்கலாம், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முறுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து பிழிஞ்சுக்கலாம். சிறுசாகவும் பிழிஞ்சுக்கலாம், பெருசாகவும் பிழிஞ்சுக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடை சுட்டி வச்சுக்கிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். முறுக்கு பொரியிற அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சம் போட்டு பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க மாவெல்லாம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாமே போட்டுறாம 2-3 போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய முறுக்கா பிழிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் முறுக்கு வெந்ததும் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். கொதிக்கிறதும் பபிள்ஸும் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முறுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேகணும், அப்போதே முறுக்கு நல்லா இருக்கும். முறுக்கு வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க மாவெல்லாம் 2 போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சூடான எண்ணெயெல்லாம் ஊற்றி மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா முறுக்கு வந்து பிழிங்கும் போது நல்லா ஈஸியாகவும் வரும். அதே நேரத்தில் முறுக்கு நல்லா முறுமுறுப்பாகவும் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணியும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொதிக்கிறது ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் முறுக்கு எடுங்க.
முறுக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். முறுக்கு வந்து ஹார்டாக இல்லாமல் மெதுவாக இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கார்த்திகை வரைக்கும் கூட நல்லா வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த டேஸ்டான முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி தான். இந்த காரா பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸால கூட ஈஸியாக ரெடி பண்ண முடியும். கடையில் விற்கிற காரா பூந்தி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிடலாம். 2 ஸ்பூனு பச்சரிசி மாவு எடுத்து போட்டுக்கிடலாம். மாவு வந்து நம்ம இந்த அளவுக்கு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கிடலாம். 1 ஸ்பூனு தனி மிளகாய் அப்படி போட்டுக்கிடலாம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா போடாமலும் செய்யலாம். பட் மிளகாய் பொடி வந்து போட்டு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. அதனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நார்மலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். காரா பூந்தி வந்து போடுறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து காரா பூந்தி பிளேட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து அரிகரண்டி கூட யூஸ் பண்ணி காரா பூந்தி வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அரிகரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இந்த அரிகரண்டியில் ஊற்றி அதை வந்து தோசை மாவு மாதிரி நல்லா சுற்றி விட்டோம் அப்படின்னா நல்ல முத்து முத்தாக விழுகும். ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டாலும் மாவெல்லாம் நல்லா விழுகும். போட்ட உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொறுமொறுப்பு கிடைக்காது. இதை நல்லா திருப்பி போட்டுக்கிடலாம். பச்சரிசி மாவு நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா காரா பூந்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்திருக்க அளவுலே காரா பூந்தி செஞ்சோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். கொதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த காரா பூந்தியெல்லாம் எடுத்துக்கிடலாம். மிச்சம் இருக்க மாவை வச்சு நம்ம காரா பூந்தி போடுறதுக்கு முன்னாடி அந்த கரண்டியை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை திரும்பவும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல போட்டுறாம கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து போடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கிடலாம். இதை வந்து இப்போ காரா பூந்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே வடைச்சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து நிலக்கடலை இருந்தால் நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலையும் காரா பூந்தியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து காரா பூந்தி இன்னைக்கு கம்மியாக தான் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவோட குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒரே மாவில் 3 விதமான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவு, ஓமப்பொடி, சீடை, இந்த 3 ரெசிபி தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாவு பிணைஞ்சு கஷ்டப்பட தேவையில்ல. இந்த 3மே ஒரே மாவில் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். 2 கப்பு கடலை மாவு போட்டுக்கிடலாம். 1/2 கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கிடலாம். எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு அளந்துக்கிறீங்களோ அதே கப்லேயே பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ரெண்டுமே வந்து சளிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிடலாம்.
சூடான எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். நம்ம சூடான எண்ணெய் ஊற்றும் போது நம்ம செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இப்படி ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது தான் எசன்ஸ் நல்லா இறங்கும். இந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். 10 நிமிஷம் கழிச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வாட்டரை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். எடுத்து வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ ஊற்றிருக்க தண்ணி வந்து பத்தாது, அதனால கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவு போடுறதுக்காக இந்த அச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் முறுக்கு போடுற அச்சு இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த உலக்கில் நல்ல எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி வச்சு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ மாவை நல்லா உருட்டி உலக்கில் போட்டுக்கலாம். ஒரே இடத்துல பிழியாம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சு விடணும். சேவு வந்து ரொம்ப நீளமாக போச்சு அப்படின்னா விரலை வச்சு எடுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியில் வெந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். சேவு வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. சேவோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகி எண்ணெய் கொதிக்கிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓமப்பொடி மிக்சர் தான் செய்ய போகிறோம். அதுக்கான அச்சு தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மாவை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் சுற்றி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மாவை வந்து மொத்தமாக பிழிஞ்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிழிஞ்சுக்கோங்க. இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மொறுமொறுப்பு ஆனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம பிழிஞ்சிட்டு லாஸ்ட்டா ஊற்றி விட்டுக்கலாம். இதே மாவுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீடை போட போகிறோம். மாவை வந்து சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும். நல்லா ஒரு பக்கம் வேகட்டும். இன்னும் இதை திருப்பி போட்டுக்கலாம். சீடைனாலே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பண்ண மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா சீடை வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நல்லா வறுத்து ஓமப்பொடி மிக்சரில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிலக்கடலையும் வறுத்து போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கையில் தொட்டாலே நொறுங்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டாக கடையில் விற்கிற மிக்சர் மாதிரியே இருந்துச்சு. ஓகே, ஒரே மாவில் 3 வித ரெசிபி பண்ணிட்டோம். தீபாவளிக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, கண்டிப்பாக இன்னைக்கு சொன்ன ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.